நம்பிக்கை நமது வாழ்வில் முக்கிய இடம் பெற வேண்டும். வெளிநாட்டு கலாச்சார தாக்கம் இன்று நம் நகரங்களில் பரவி கிராமங்களுக்குள் ஊடுருவி கொண்டிருக்கின்றது. இதனால் பெற்றோர் பலர் நொந்து நொடிந்து போய் கொண்டிருக்கின்றார்கள். கலாச்சார சீர்கேடு என் மகனை மகளை நான் இழக்க செய்து விடுவோமோ என்று ஆலயம் தோறும் ஐயா என் மகனை மகளை இழக்கும் முன் வாரும் என்று எத்தனையோ பெற்றோரின் வேண்டுதல்கள் தினமும் கேட்டுக்கொண்டு இருக்கின்றன. இளமையின் வேகத்தில் பெற்ற தாய் தகப்பனை மறந்து பாலூட்டி தாளாட்டி தூக்கி திருந்த பெற்றோரை மறந்து ஒட்டி ஊட்டி உறவாடிய பந்த பாசத்தை மறந்து வாழ்வின் விளிம்பில் நின்று சாவின் பள்ளத்தாக்கில் இறங்க காத்து கொண்டிருக்கும் மகளுக்காக மகனுக்காக ஐயா என் மகன் மகள் இறக்கும் முன் வாரும் என்று விண்ணப்பிக்கும் பெற்றோர்களின் அழுகுரல்கள் இன்று ஆலயங்களை நிரப்புகின்றன. ஒரு அரசர் அலுவலர் இயேசுவிடம் சென்று ஐயா என் மகன் இறக்கும் முன் வாரும் என்றார். இயேசு அவரிடம் நீர் புறப்பட்டு போம், உம் மகன் பிழைத்துக் கொள்வான் என்றார். அவரும் இயேசு தம்மிடம் சொன்ன வார்த்தையை நம்பி புறப்பட்டு போனார். அவர் போய்கொண்டு இருக்கும் போதே அவருடைய பணியாளர்கள் அவருக்கு எதிர்கொண்டு வந்து மகன் பிழைத்துக் கொண்டான் என்று கூறினார்கள். எத்தனையோ விதவிதமான விசித்திரமான காரணங்களால் இன்று நம் மகள்கள் மகன்கள் உடலில் உள்ளத்தில் பொருளாதாரத்தில் ஆன்மீகத்தில் குடும்ப வாழ்வில் அரசியலால் இறந்து கொண்டிருக்கின்றார்கள். பெற்றோர் பலர் ஐயா என் மகன் இறக்கும் முன் வாரும், ஐயா என் மகனை மகளை நான் இழக்கும் முன் வாரும், ஐயா என் மகன் மகள் இறக்கும் முன் வாரும் என்ற அபய குரல் எழுப்பி கோயில் குளம் என்றெல்லாம் அலைந்து கௌரவம் பாராது காவி அணிந்து மொட்டை அடித்து கால்நடையாய் அலுவலன் தன் மகனுக்காக கெஞ்சி கதறியது போல வாழும் பெற்றோர்களை நினைவு கூர்வோம். அரச அலுவலர் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி புறப்பட்டு போனார். அவரது நம்பிக்கை நலம் அளித்தது. நம் வாழ்விலும் இந்நம்பிக்கை முக்கிய இடம் பெற வேண்டும் என்று ஜெபிப்போம். தங்களது பிள்ளைகளின் நலனுக்காக ஜெபிக்கும் பெற்றோருடன் நமது ஜெபங்களையும் எடுத்துரைப்போம். இறையோடு இறையருளுக்காய் காத்திருப்போம்.